சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க. நம்ம காசி சத்திரத்தில் அருமையான இடியப்பம் புளியிற மிஷின்பா பாருங்க. இடியப்பம் தானே பலகாரத்தில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் ப்ரிப்பேரிங் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எல்லாருமே வீடுகளில் இடியப்பத்தை ஆம்பளையில கூப்பிட்டு தான் புளிய சொல்லுவாங்க. அந்த கண்ணு அடைச்சிக்கும். அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதில் எண்ணெய் தடவணும், மாவு நல்லா சலிச்சிருக்கணும். அப்போ அது பக்குவமா மாவை வேற பிணையணும். நிறைய பேர் இடியப்பத்தை கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், இடியப்பம் வெள்ளை பணியாரம் அதெல்லாம் அருமையா இருக்கு பாருங்க. எப்படி தட்டை சுத்தி சுத்தி விடுறாங்க. அவிச்ச இடியப்பம் நம்ம போடுற மாவு வெந்து அவிச்ச இடியப்பனா அப்படி மல்லிகைப்பூ மாதிரி வரும் பாருங்க. ஒரு நேரத்தில் எவ்வளவு பெரிய தட்டு நிறைய வந்துருது. ஒரு 10-12 பேர் சாப்பிடலாம். தாளிச்சாலும் தேங்காய் பூ சீனி போட்டு பிணைஞ்சாலும் தேங்காய் பால் ஊற்றினாலும் ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதெல்லாம் என்ன நடக்குது? நம்ம நகரத்தாரு எதுனாலும் உடனே காசிக்கு பண்ணணும், காசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கிறாங்க. பாருங்க, எப்பவுமே காசிக்கு ட்ரெயின்ல புக் பண்ணி 76 ஊர்ல இருந்து காசி சத்திரத்துல இப்ப சிவராத்திரிக்கு எல்லாரும் போயிருக்காங்க. அற்புத தரிசனம் அருமையா இருக்கு, அருமையா இருக்குது. பார்க்கையிலே நம்ம வீட்லயும் விசேஷம் வரும். எல்லா நல்ல காரியமும் உடனே வந்துடும். அர்ஜுனனா வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். ஆயில் தர இருக்கா? ஆயில் தர இருக்கா?